ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் கிச்சனில் குக்கரில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளியை விட. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளிலாம் நல்லா மசிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் சும்மா ஒரு 5-6 புதினா இலை மட்டும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு ஃப்ளேவருக்காக. சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி 1/2 kg சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதோட இந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம காரம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம ஸ்டார்டிங்கில் கரம் மசாலா பொருள் பட்டை லவங்கம் எதுவுமே ஆட் பண்ணல. அது ஆட் பண்ணுறதா இருந்தால் கரம் மசாலா தேவையில்லை. அது நம்ம ஆட் பண்ணாததால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிக்கன் வேகும்போது அதிலிருந்து தண்ணி வரும். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு விசில் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பேன்லேயும் பண்ணலாம். இப்போ யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சிக்கன் கிரேவி பண்ணணும் அப்படின்னா நம்ம குக்கரில் பண்ணலாம். ஸோ ஒரு விசிலில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். குக்கரில் பண்ணுறதால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்குது. குக்கரில் ஒரு வாட்டி கண்டிப்பாக சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.